அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் கூடியிருப்பது நுகர்வோர் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள. இது ஏன் இப்போது இந்த உரை நிகழ்த்த அனுமதிக்கப்பட்டது என்றால், வருகின்ற 15ஆம் தேதி உலக நுகர்வோர் தினமாக எல்லா நாடுகளிலும் கொண்டாட இருக்கிறார்கள். அந்த நுகர்வோர் தினத்தை ஒட்டி நுகர்வோர் ஆகிய நமக்கு இந்த நுகர்வோர் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையுடன் கலைஞர் நூலகம் இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. நான் இந்த நுகர்வோர் சேவையில் கடந்த 30 ஆண்டுகளாக சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த முறையில் உங்களோட நுகர்வோர் செய்திகளை பகிர்ந்து கொள்ள உங்களிடம் வந்திருக்கின்றேன். நுகர்வோர் அப்படின்னா யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு வாழ்க்கை கேள்வி தான். ஒன்றும் இல்லை, வேறு ஃபார்மலாக ஒரு பெரிய மீட்டிங் கிடையாது. இன்ஃபார்மலாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நுகர்வோர் அப்படின்னா யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? நுகர்வோர், வாடிக்கையாளர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? நுகர்வோர், வாடிக்கையாளர், இது எல்லாமே ஒரே சொற்கள் தான். இங்கிலீஷில் கன்சியூமர்னுவாங்க. நம்ம எல்லாருமே வாடிக்கையாளர் தானே, நுகர்வோர் தானே. ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம், நான் அதை அனுபவிக்கிறோம். எல்லாருமே நுகர்வோர் தான். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே ஒரு வகையில் நுகர்வோர். ஏதாவது ஒரு காரணத்துக்காக, ஒரு தேவைக்காக ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், அதை நம்ம வாங்கி அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் நுகர்வோர், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பொருளையும் பணம் கொடுத்து வாங்கி அதை அனுபவிக்கின்றவர் நுகர்வோர். சுருக்கமாக சொன்னோம்னா, சாதாரண குடிமகன்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் உள்ள பெரிய மனிதர்கள் வரை எல்லாருமே நுகர்வோர் தான். இந்த நுகர்வோர் பழக்க வழக்கங்களில் ஏதாவது நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி அது நமக்கு கெடுதியாகுதோ அல்லது கெட்டதாக இருக்குதோ, ஏதோ ஆரோக்கியத்துக்கு கேடாக இருக்கிறதோ, அப்படியான பொருட்களை நாம் வாங்கியிருந்தால் அதற்கான நிவாரணம், இழப்பீடு இதுகளை போன்ற பெறுவதற்கு நமக்கு நுகர்வோர் சட்டத்தில் இடம் உண்டு. சரிங்களா? இது நுகர்வோர் சட்டம்ன்றது ஒரு ஸ்பெஷலான சட்டம். எல்லாருக்குமே தெரியும். சிவில் சட்டங்கள் இருக்குது, கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் இருக்குது, கோர்ட்டில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு விசேஷமான சட்டம், நமக்கான முழு உரிமையை கொடுக்கின்ற சட்டம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னோம் அப்படின்னா, சிவில் கேசஸ்ஸு, கிரிமினல் கேசஸ்லாம் கிரிமினல் கேஸில் குற்றம் பண்ணவங்களை தண்டிப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த கன்சியூமர் கேஸை பொறுத்த அளவில் அந்த பொருளால் ஏதாவது நமக்கு கெடுதல் ஏற்பட்டால் அந்த பொருளை திருப்பி கொடுப்பாங்க, அல்லது அந்த பொருளுக்கான விலையை நாம் முழுவதுமாக திருப்பி பெறலாம். அது வழக்கு தொடர்ந்ததற்கான தொகையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை பெறுவதற்காக நம்ம நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கோம். அவங்களுக்கு கேஸ் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி மன உளைச்சலுக்கான ஒரு தொகையும் நமக்கு கிடைக்கும். 3 இது இருக்குது. நம்ம கொடுத்த பொருளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். அந்த வாங்குறதுக்காண்டி ஒரு கேஸ் போடுறோம் இல்லையா, அதுக்கான செலவுங்க நமக்கு கிடச்சிரும். இதுக்கு வாங்குறதுக்கு நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வாங்கியிருப்போம், அதுக்கான மன உளைச்சலுக்கான இழப்பீடு கிடைக்கிது. இது மாதிரி கேஸ் போட்டு நிறைய கேசஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஜெயிச்ச விவரத்தை உங்களுக்கு சொன்னோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நுகர்வோர்னால் என்னன்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? நுகர்வோர்னால் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நுகர்வோர் அப்படின்னா நம்ம வாங்குகிற எந்த பொருளையும் குறைபாடு இருக்கக்கூடாது, கெடுதல் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் உடனே நம்ம தட்டி கேட்குறதுக்கு தயக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பணம் கொடுத்து அவங்க எந்த ஒரு பொருளையுமே ஓசியாவோ என்னமோ வாங்கலை. நம்ம சம்பாதிச்சு பாடுபட்டு சம்பாதிச்ச காசை வச்சு வாங்குறதுனால நம்ம கேட்குறதுக்கு நமக்கு எல்லாம் ரைட்டு இருக்குது. நமக்கு இதே நுகர்வு மாத்திரம் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் நுகர்வையே வாழ்க்கை கிடையாது. எந்த பொருள் நமக்கு தேவையோ அந்த பொருள்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். தேவைக்கு இல்லாத, அத்தியாவசியம் இல்லாத, தேவையற்ற பொருள்களை வீட்டில் வாங்கி குமிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லைங்களா? தேவையற்ற பொருள்கள்லாம் வாங்கினோம்னா நம்மளை வறுமையில் கொண்டு போய் செல்லும். அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, இந்த மாதிரி நுகர்வோர் குறைகள் எங்கெங்கே எந்தெந்த இடத்துகளில் ஏற்படும். நம்ம ஒரு பொருளையும் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். சில சேவைகளையும் நம்ம காசு கொடுத்து பெறுறோம். சேவைகள் என்னென்ன சேவைகள் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம்? ஒரு பொருள் சார் புக்கு கொடுத்தாரு, அது காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கோம். ஒரு பொருள் அது. சேவையையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது என்ன மாதிரி சேவைகள்? மருத்துவ சேவைக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினுக்கு போகிறோம். நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரோமா ட்ரெயினில் போய், அதுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு அதுக்கான சேவை கட்டணத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி இபி எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம 100 ரூபாய்க்கு போய் கையில் கரண்ட் வாங்கிட்டு வர்றதில்ல. எவ்வளவு நம்ம கரண்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான கட்டணத்தை கட்டுறோம். இதுதான் அது. அதே மாதிரி குடி தண்ணீருக்கு சேவைக்கும் பணம் கட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரிகள் தான் சேவைகள். இது எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இந்த குறைபாடுகள் இருக்கும், நுகர்வோர் சேவையில் குறைபாடுகள் எங்கெங்கே வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா, பொது விநியோகத்தில் வருமா? பொது விநியோகம், ரேஷன் கடை. ரேஷன் கடையில் பிரச்சனை இருக்கா? இருக்கு இல்லையா? என்ன பிரச்சனை இருக்குது? எடை குறைவு இருக்கும். தேவையில்லாத பொருட்களை வாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைபாடுகள் நேரத்துக்கு டயத்துக்கு திறக்கிறதில்ல அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். இது பொது விநியோகத்தில் இருக்கின்ற குறைபாடுகள். இதையும் நம்ம தட்டி கேட்கலாம். அதுக்கடுத்து கலப்படம். நம்ம ஒரு பொருள் பருப்புன்னு தான் வாங்குகிறோம், துவரம் பருப்புன்னு தான் வாங்குகிறோம். ஆனால் அது துவரம் பருப்பு தானா அப்படின்றது நமக்கு சந்தேகம். அந்த கேசரி பருப்பு அப்படின்றதெல்லாம் அதில் சேர்க்குறாங்க. இது மாதிரி அதே மாதிரி கடுகில் சேர்ப்பாங்க, மிளகுல சேர்ப்பாங்க. மிளகுல என்ன கலப்படம் செய்வாங்க தெரியுமா? பப்பாளி விதையை மிளகை எடுத்து ஊற போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு மூலே ஊற போட்டுட்டு அந்த மிளகை எடுத்துட்டு அந்த தண்ணியில் பப்பாளியை போடுவாங்க. பப்பாளியை போட்டோம் அப்படின்னம்னா அந்த மிளகுல இருக்கிற அந்த வாடை அதில் ஏறிடும் பப்பாளியில். அதை மிளகாய் வைப்பாங்க. அல்லது அந்த பாதி பப்பாளி பாதி மிளகு இதுகளெல்லாம் கலந்து வைப்பாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறதுலேயும் நுகர்வோர் குறைபாடு இருக்குது. இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தட்டி கேட்கலாம், நம்ம கேஸ் போடலாம், அதுக்கான நிவாரணம் வாங்கலாம். இது கலப்படத்தில் இருக்கிறது. அடுத்து வங்கி சேவை, பேங்க் சர்வீசஸில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அவங்க கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியாது. இப்போ ஓரளவு கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் வந்துட்டனால இருக்குது. முன்னால் அவங்களா எழுதி இது பண்ணுறதில்ல மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த பணத்தை நம்ம அனுமதி இல்லாமல். அதுக்கெல்லாம் கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கியிருக்காங்க. அது விவரமெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வங்கி சேவையிலேயும் குறைபாடுகள் நிறைய வரும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி மருத்துவ சேவை ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரி போய் லெஃப்ட் ஹேண்டை ஆப்ரேஷன் பண்ணணும்னு போனோம்னா ரைட் ஹேண்டை ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இது பெரிய குறைபாடு. இது யாருடைய கவனக்குறைவு? டாக்டருடைய கவனக்குறைவு. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து போக்குவரத்து சேவை. பஸ்ஸில் போகிறோம், அதில் குறைபாடு இருக்கும். ட்ரெயினில் போவோம், குறைபாடு இருக்கும்.
ஃப்ளைட்டில் போகிறோம், குறைபாடு இருக்கும். பஸ்ஸில் குறைபாடு நிறைய இருக்கும் இல்லையா? அதாவது குறித்த கட்டணத்துக்கு 15 ரூபா கட்டணம் அப்படின்னோம்னா 17 ரூபான்னு வாங்கிடுவார். அதை நம்ம கூட வாங்குறத நம்ம தட்டி கேட்கலாம். அது மாதிரி தட்டி கேட்டு கேஸ் போட்டு அதுக்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம். ரிசர்வேஷன் பண்ணால் திடீர்னு ட்ரெயின் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆன உடனே அந்த பணத்தை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதை ரிட்டர்ன் ஒரே நேரத்தில் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை லெட்ரு போட்டு இது பண்ணி கேஷ் திருப்பி ரிட்டர்ன் வாங்குவோம். இதுவெல்லாம் அவங்களுடைய சர்வீஸ் குறைபாடு, அவங்க வேலை பார்க்குற குறைபாடு. இதுலேயே நம்ம நுகர்வோர் கேஸ் போடலாம். அதே மாதிரி அஞ்சல் சேவை, போஸ்டல் சேவை. போஸ்டலில் நிறைய இப்போ எல்லாருக்குமே போஸ்டர் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே வாட்ஸ்அப்பு, செல்லு இதுகளை தான் நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சாதாரண தபால்களை நாம் அனுப்பினோம் அப்படின்னம்னா 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி போட்டோம்னா போயிடும். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போய் சேர்ந்துடும். இந்தியா லெவலில் 3ஆவது நாள் போய் சேரும். 5 ரூபாய்க்கு ஒரு தபால் சேவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே 5 ரூபாய் யூஸ் பண்ணுறத விட அதே ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நம்ம பண்ணுறோம். எதுக்காண்டி பண்ணுறோம்? ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு எதுக்காக செய்கிறோம்? விரைவாக போகணும். நம்ம தபால் விரைவாக போய் சேரணும். அது ஒரு பர்பஸ். உரியவர்கிட்ட போய் சேரணும், கரெக்டான ஆள்கிட்ட போய் சேரணும். அதுக்காண்டி தான் நம்ம ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்புகிறோம். எது பணம் கூடுதல் செலவு பண்ணி நம்ம அனுப்புகிறோம். அது 25 ரூபா 30 ரூபா ஆகும் ரிஜிஸ்டர் போஸ்ட்னால். ஸ்பீட் போஸ்ட்னால் இன்னொரு 10 ரூபா கூட ஆகும். இது எல்லாம் நம்முடைய சேவையை செழுமையாக செய்கிறதுக்கு நம்ம கட்டுற கட்டணம். அதில் குறைபாடு அவங்க வைக்கக்கூடாது. அதில் குறைபாடு இருந்ததுன்னா அதையும் நம்ம நுகர்வோர் கேஸ் போட்டு நம்ம இழப்பீடு வாங்கலாம். அடுத்து எரிவாயு சேவை. கேஸ் சப்ளை பண்ணுறாங்களே வீட்டுக்கு, அதில் குறைபாடு இருக்குல்ல. என்ன குறைபாடு வரும் அதில்? வெயிட்டு கம்மியாக இருக்கா? யார் எத்தனை பேர் நீங்கள் நிறுத்து வாங்கியிருக்கீங்க? யார் கேஸை கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பையன்கிட்ட எனக்கு வெயிட் பண்ணி வெயிட் போட்டு கொடுங்கன்னு யாருனாச்சும் கேட்டிருக்கீங்களா? கேஸுடைய டோட்டல் வெயிட் எவ்வளவு? 14.2 கிராம், 2 கிலோகிராம். அதுதான் கேஸோடைய வெயிட்டு. அப்புறம் சிலிண்டர் வெயிட் இருக்குது பாருங்கள், அது ஒரு வெயிட் இருக்குது. இந்த 2 வெயிட்டையும் சேர்த்து கூட்டினோம்னா தான் டோட்டல் வெயிட் ஆஃப் தி சிலிண்டர். அந்த வெயிட் இருக்கான்னு சொல்லி யாருமே செக் பண்ணி வாங்குறதே இல்லை. இதில் ஃப்ராடு நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது டீ கடைக்கு இதுகளுக்கெல்லாம் மாற்றி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பம்ப் பண்ணி எடுத்து குறைச்சி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ எங்களை மாதிரி கன்சூமர் ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க கலெக்டரேட்டில் மீட்டிங் நடக்கும்போது இதெல்லாம் சொல்லி கேஸ் கம்பெனிக்காரங்க இப்போ டவுனில் சில நுகர்வோர் ஆர்வலர்கள் சொல்கிறதுனால அவங்க வந்து இப்போ திராசை வச்சு நிறுத்து காமிக்கிறாங்க. வில் திராசை வச்சு நிறுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி நிறுத்து காமிச்சு கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்குற பணத்துக்கு கேஸ் கொடுக்கணும், சப்ளை பண்ணணும்னு இருக்கோம் இல்லையா. இது மாதிரி ஏற்படுற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி டெலிவரி பாய்க்கு பணம் கொடுக்குறோம். அது பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸை நம்ம கேஸுக்கு கொடுக்குறோம். வீட்டில் வந்து அடுப்படியில் வந்து அவர் டெலிவரி பண்ணி அதை செக் பண்ணி அதை மாட்டி கொடுக்குற வரைக்கும் அவருக்குள்ள காசை நம்ம பே பண்ணுறோம். இதையும் மீறி 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதாபிமானமான சரி செம்மந்துட்டு வர்றாரு, 2வது மாடியில் இருக்கோம், அது வரை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளாக விருப்பப்பட்டு கொடுக்குறது வேறு. அதே இது அவர் டிமாண்ட் பண்ணி 50 ரூபா கொடுத்தா தான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அது நுகர்வோர் குறைபாடு. நுகர்வோருக்கு செய்கிற சேவைக்கு
எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது, அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதற்கான நஷ்டஈடை பெறுறதுக்கு நமக்கு இந்த நுகர்வோர் சட்டத்தின் மூலம் நமக்கு இருக்குது. அதே மாதிரி சினிமா தியேட்டர்ஸ் நிறையா போவீங்க. சினிமா தியேட்டரில் குறைபாடுகள் இருக்குது. என்ன குறைபாடு? ஏசி வேலை செய்யாது, ஏசி போட மாட்டாங்க. ஏன்னா ஏசிக்கான டிக்கெட் கட்டணம் நம்ம கொடுத்துருப்போம், தெரியுங்களா? ஃபேனை போட்டு ஓட்டி 3 மணி நேரத்தில் புரிஞ்சுடுவாங்க. இதை விட ஒரு பியூட்டி, ஒரு கேஸ் இருக்குது சொல்கிறேன். பெங்களூரில் படத்துக்கு முன்னால் விளம்பரங்களாக போடுவாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? அது போடுறதே தவறு. நம்ம பார்க்க போகிறது படத்துக்கு தான் போகிறோம், விளம்பரத்தை பார்க்குறதுக்கு போகல. இதை சுட்டி காட்டி ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த விவரத்தையும் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம நிறைய நுகர்வோர் குறைபாடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த குறைபாடுகளெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகாமல் இதெல்லாம் தட்டி கேட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கோம்னு அர்த்தம், நல்ல நுகர்வோராக இருக்கான்னு அர்த்தம். அதற்கான நஷ்ட ஈடையும் பெறுறதுக்கு வழி உண்டு. இதுதான் குறைபாடுகள் உள்ள இடங்கள். சரி, இவ்வளோ குறைபாடுகள்லாம் இருக்குது. நமக்குன்னு சில கடமைகள் இருக்கும் இல்லையா? நுகர்வோருக்குன்னு என்னென்ன கடமைகள் இருக்கும்? நுகர்வோருக்குன்னு சில கடமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் ஹானஸ்ட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நம்ம யாரும் நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற கொள்கையோடு இருக்கணும். ஒரு அதாவது சுற்றுப்புறல் சூழலை நேசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நுகர்வோராக இருக்கணும். நம்ம பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, துணிப்பைகளை தான் கொண்டு போகணும். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னம்னா ப்ரிப்பேர்டாக போகணும். ஒரு கடையில் போய் என்ன ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை முதல்ல வீட்டிலே உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். கடையில் போய் உட்காந்துட்டு 100 சீரகம் கொடுங்க, 50 சோம்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறத விட நம்ம யாருக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வீட்டிலே இருக்கும், அந்த பொருளை திருப்பி வாங்கிட்டு வருவோம். அது அடுத்த மாதம் இருந்தால் கெட்டு கூட போயிடும். இது மாதிரி இதுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது நம்மளுடைய கடமைகள். அதுக்கு மேலே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கான பில்லையோ ரசீதையோ பெறுவது நம்மளுடைய முக்கியமான கடமை, சரிங்களா? ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, எந்த ஒரு பில்லை வச்சு தான் நம்ம நுகர்வோர் குறைபாடு இருந்தால் அதற்கான நஷ்ட ஈடை பெறுறதுக்கு நமக்கு ரைட்டு உண்டு. இல்லாட்டினா பில் இல்லைன்னா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள்கிட்ட கடையில் ஜாமானே வாங்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் பொருள் இல்லை, நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு எங்கள்கிட்ட குறை சொல்கிறீங்க அப்படின்னா. அதனால் கண்டிப்பாக பில்லை நம்ம வாங்கணும். வல்லவனுக்கு என்ன ஆயுதம்? புல்லும் ஆயுதம். அதே மாதிரி நுகர்வோருக்கு பில்லே ஆயுதம். அர்ஜுனுக்கு வில்லு, நுகர்வோருக்கு பில்லு அப்படின்றத தாரக மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் மேக்சிமம் ரசீது வாங்கி பழகுங்க. இது நம்ம முக்கியமான கடமை. அதுமாரி பொட்டண பொருள்களில் அதில் என்னென்ன போட்டிருக்கு, அந்த பொருளை பற்றிய எல்லா விவரங்களும் அந்த பொட்டணத்தில் இருக்கணும். பேக்கெட்ஸ் உதாரணமாக சொல்லணும்னா, மெடிசன்ஸ் வாங்குகிறோம் இல்லையா? மெடிசன்ஸ் வாங்குகிறோம், டானிக், இருமல் டானிக் வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா? அந்த பொருளில் அது என்ன பொருள், அதனுடைய பெயர் என்ன, அந்த நிறுவனத்தின் முகவரி என்ன, அந்த ஃபோன் நம்பர் என்ன, அது என்ன எடை, எவ்வளவு காசு இப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக அதில் அந்த பொருளை போட்டிருக்கணும். அந்த மாதிரி பொருளை தான் போட்டிருந்த பொருளை தான் நம்ம வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. அதே மாதிரி எம்ஆர்பி விலை அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லா பொருளையும். எம்ஆர்பின்னா என்ன சார்? சின்ன பையங்க சொல்லுங்கள், பெரியவங்களுக்கெல்லாம் ஓரளவு தெரியும். எம்ஆர்பின்னா என்ன? மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இந்த பொருளினுடைய அதிகபட்ச விலை அதுதான்.
உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலில் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட எம்ஆர்பி விலை 20 ரூபா. எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதே இது பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கோ போங்க, 20 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்களா, கூட கொடுத்து வாங்குறீங்களா? கூட தான் வாங்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? எம்ஆர்பினாலே மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இந்த பொருளுடைய அதிகபட்சமான விலையே அதுதான் போட்டிருக்கான். நம்ம நல்லா படித்து தெரிஞ்சவங்க போய் கூட 2 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஏன் வாங்குகிறோம்? அவன் என்ன காரணம் சொல்கிறான்? அவன் என்ன சொல்லுவான்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சார், ஐஸில் வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியாதா கரண்ட்டு செலவாகும், அதுக்கெல்லாம் எங்கே சார் அது, வெறும் தண்ணிக்கு தான், ஆர்டினரி தண்ணிக்கு தான் சார் 20 ரூபா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு, சட்டப்பிரகாரம் தப்பு, நம்ம வாங்குறதும் தப்பு. எல்லாத்தையும் சேர்த்து தான் எம்ஆர்பி 20 ரூபா. உதாரணத்துக்கு சொன்னோம்னா அக்வாஃபினா வாட்டர் வாங்கியிருப்பீங்க, தெரியுங்களே அக்வாஃபினா. அதனுடைய ஒரிஜினல் விலை எவ்வளோ தெரியுமா? ஹோல்சேல் ரேட்டு 12 ரூபா 50 காசுங்க. 12 ரூபா 50 காசு அதனுடைய விலை. விற்கிறது 20 ரூபா. வாங்க, நரிமேட்டில் கடை, ஹோல்சேல் கடை இருக்குது, அங்கேயே வாங்கலாம். 12 ரூபா 50 காசு தான். ஏன்னா என்னென்னா 1 டஜன் பாட்டில் வாங்கணும், அவ்வளோதான். ஒரு பாட்டில் தர மாட்டாங்க. அவன் வாங்கி தானே விற்கிறவங்க. அதுக்கு 12 ரூபா 50 காசோட பொருளை 20 ரூபாய்க்கு விற்கிறவனுக்கு இன்னும் 2 ரூபா சேர்த்து கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. இது மாதிரி இதில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம். லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா உடனே ரைட் பண்ணி ஸ்பாட்லேயே 5000 ரூபா ஃபைன் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி கன்சூமர் ஆர்வலரை கூட்டிகிட்டு போய் எங்களே விட்டு வாங்க விடுவாங்க. பாட்டில் வாங்கி 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்க அப்படின்னா அப்படியே ஸ்பாட்டில் ஃபைன் போடுவாங்க. அடுத்து நம்ம செய்ய மாட்டாங்க. அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எம்ஆர்பியோடைய இது. எம்ஆர்பியை தெரிஞ்சுக்கங்க. இன்னும் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வி கடைசியாக கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ விழிப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இது எம்ஆர்பி. அதே மாதிரி தங்க நகையெல்லாம் வாங்க போகிறீங்க, அதுலாம் என்ன மார்க் போடுவாங்க? எதை பார்த்து வாங்குவீங்க? தங்க நகையில் ஹால்மார்க், பிஏஎஸ், கேடிஎம், 916 இதெல்லாம் போடுவோம் இல்லையா, பார்ப்போம்ல. இதெல்லாம் பார்த்து வாங்கிறது தான் நம்ம தெளிவாக நகையை வாங்குகிறோம்னு அர்த்தம். இதில் இந்த மார்க்கெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த தங்கத்தில் தரம் குறையாக இருக்குது. இதை விட இன்னும் தங்கம் வாங்குறதுல ஒரு டெஸ்டிங் லேபுன்னு இருக்கும். எத்தனை பேர் இப்போ போய் இது முன்னாலேயெல்லாம் நாங்கள் அந்த டெஸ்டிங் லேப் வைங்கன்னே சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த தங்கத்தை தரமாக கொடுக்குறானா கொடுக்கலையா மக்களுக்கு தெரியலை. அதனால் நாங்கள் வாங்குகிற தங்கம் தரமாக இருக்கிறதா என்று டெஸ்டிங் லேபார்ட்டரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ எல்லாம் வச்சுருக்காங்க. நகைக்கடை பஜாருக்கு போனீங்கன்னா 20 ரூபா என்னமோ தான் ஆகும். அந்த நகையை அப்படியே வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவன் சொல்கிற 22 கேரட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து நிம்மதியாக வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுடைய நுகர்வோருடைய கடமைகள். அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னம்னா ஃபுட் ஐட்டத்தில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டுப்பாங்களா, அப்புறம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, எக்ஸ்பைரி டேட்டு, மெச்சூரிட்டி டேட்டு, அல்லது பெஸ்ட் பிஃபோர் யூஸ் அப்படின்னு ஒரு டேட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உணவுப் பொருள்களில் இது பண்ணுறது. இந்த பெஸ்ட் பிஃபோர் யூஸ்னால் இந்த நாளைக்குள்ளே இந்த இதை சாப்பிட்டு முடிச்சிருங்க, இல்லாட்டினா அது கெட்டு போகும் அப்படின்றதுக்காண்டி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது தான் இந்த டேட்டுகள். இதுகளையும் நம்ம பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஒரு சொத்து, இடம் இதெல்லாம் வாங்கும்போது மூலப்பத்திரங்கள், லீகல் ஒப்பீனியன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நாளைக்கு அந்த சொத்து இதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுகள்லையும் நம்ம நுகர்வோர் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மாதிரி கடமைகள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி சில்க்கு பட்டு சேலை வாங்குறீங்க இல்லையா, முகூர்த்தத்துக்கு விசேஷங்களுக்கெல்லாம் போய் வாங்குறீங்க. எத்தனை பேர் கரெக்டாக அந்த பட்டு சேலை தான் வாங்கியிருக்கீங்கன்னு உறுதியாக தெரியுமா? பட்டு சேலைக்கு ஒரு மார்க் இருக்குது, சில்க் மார்க்குன்னு ஒரு இருக்குது.
பட்டுப்பூச்சி போட்டு சில்க் மார்க் போட்டு அதில் சேலையில் ஒட்டியிருப்பாங்க. சுத்தமான பட்டு சேலைக்கு தான் அது ஒட்டியிருப்பாங்க. கலப்படமாக இருக்கிறதுக்கு ஒட்ட மாட்டாங்க. எல்லாம் பட்டு சேலைன்னு சொல்லி விற்றுருவாங்க. நமக்கு இந்த ரேட்டுக்குள்ளே வேணும், இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த டிசைன் நல்லா இருக்கா, இதைத்தான் போய் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கடையில் போய் வாங்குவோம். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக வாங்கணும். மகளிர் வந்திருக்கீங்க, சேலை புடவையெல்லாம் போய் ஜவுளி கடையில் வாங்குறீங்க. புடவையோடைய நீளம் என்ன? யாருனாச்சும் நீளத்தை அளந்து பார்த்து வாங்கியிருக்கீங்களா? புடவையோட நீளம் அம்மா சொல்லுங்கள். நீங்கள் 5.5 மீட்டர் 6.5 மீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? 6.5 மீட்டர்னால் நம்ம ஜாக்கெட்டோட அதை தைச்சிக்கலாம். சரி, நீளம் சொல்லிட்டீங்க. அகலம் எவ்வளவு? சேலையோடைய அகலம் எவ்வளவு? யாருக்குமே தெரியாது, நான் தான் சொல்லுவேன். இந்த காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்குது இல்லையா, அதுதான் அகலம். அந்த அகலம் 1.25 மீட்ரு. வீட்டுக்கு போய் சேலை எடுத்து ஒரு டேப் எடுத்து அளந்து பாருங்கள், 1.25 மீட்ரு இருக்கணும். 1.25 மீட்ரு குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதில் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது இந்த அளவெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கிறது உங்கள் கடமை. நீங்கள் வாங்கணும். ஏன்னா பணம் நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பணத்துக்கு அவன் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கணும். சங்கடப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. போய் நம்ம காசு கொடுக்குறோம், அளந்து காமியா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒவ்வொரு சேலையிலையும் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் குறைச்சாங்க அப்படின்னா இன்னொரு சேலை ஆயிரும். அவங்க அதை சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இதுக்காண்டி அதை பார்க்கணும். இது மாதிரியான கடமைகள் நிறையா இருக்குது நமக்கு. முதலே சொன்னேன் சார், அதுதான் சாரு எங்களுக்கெல்லாம் அவர் குரு. கன்சூமர் இயக்கத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவர் தான். அவர் 40 வருஷமாக அதில் அந்த இயக்கத்தில் இருக்கார். அதனால் அதே மாதிரி இந்த நுகர்வோர் இயக்கத்தை பற்றி ஒரு தனி வரலாறு இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நுகர்வோர் இயக்கம் முதல்ல அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் நுகர்வோர்லாம் ரொம்ப வெளிப்பாக இருந்து வியாபாரிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, நாங்கள் ரொம்ப நஷ்டமடைகிறோம், அதனால் அந்த நுகர்வோருக்கான சட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்போ இருந்த பிரசிடெண்ட்டு ஜான் எஃப் கென்னடி அப்படின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். 1962 மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவர் ஒரு சட்டம் நுகர்வோர் பெனிஃபிட்டுக்காண்டி போடுறாரு. அந்த சட்டத்தை போட்ட நாளை தான் இன்றைக்கி நாம் உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தெரியுங்களா? இதுதான் அமெரிக்காவில் நுகர்வோருக்கான போட்ட சட்டங்கள். இதனை தொடர்ந்து நம்ம இந்தியாவிலையும் மக்கள் போராட்டங்கள் நடந்தது. இந்த மாதிரி அங்கெல்லாம் போட்டாங்க, இந்தியாவுக்கு இது மாதிரி நல்ல சட்டம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதின் விளைவாக ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது 1986 வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அவர் நுகர்வோர் சட்டம் கொண்டு வர்றார். அந்த இந்தியாவில் ஏற்றப்பட்ட நுகர்வோர் சட்டம் போட்ட நாளை தான் தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடுகிறார்கள். டிசம்பர் 24ஆம் தேதி 1986 வருஷம் அதை போடுறாங்க. அந்த நாளை தான் நம்ம இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினம் கொண்டாடுறோம். இந்த நாள்களெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு வருஷம் அந்த தேதிகளில் பேப்பர்லேயும் வரும், டிவிலேயும் வரும், நிறைய இதுகள்லாம் நமக்கு இதுதான் ரெண்டு நுகர்வோர் தினங்களின் வரலாறு. இதுதான் அமெரிக்காவில் 15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதி போட்டாங்க. இந்தியாவில் டிசம்பர் 24ஆம் தேதி போட்டாங்க. சரி, இப்போ இந்தியாவில் போட்டதுலேருந்து இந்த
நுகர்வோர் சட்டம் போட்டது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அதில் 6 உரிமைகளை நம்ம நுகர்வோருக்கு அதில் கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் உரிமைகள் 6. என்னென்ன உரிமை அப்படின்னா, பாதுகாக்கும் உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, கேட்பதற்கான உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்விக்கான உரிமை. இது என்ன அப்படின்னா ஒன்றொன்னா பார்ப்போம். பாதுகாப்பிற்கான உரிமை. இன்னும் நுகர்வோருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு வரும். நுகர்வோருக்கு பாதுகாப்பு வேணும்ல. நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை பாதுகாக்கணும்னு தானே, பாதுகாப்பாக இருந்தால் தானே நல்லது நமக்கு. அது எந்த ஒரு பொருள் நமக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடாது, நம்மளுடைய உடம்புக்கும் உடைமைக்கும் கெடுதல் ஏற்படுத்தக்கூடாத பொருளைத்தான் நம்ம வாங்கணும். அதற்கான உரிமையை கொடுக்கறது தான் முதல் உரிமை. சரிங்களா? பாதுகாப்பிற்கான உரிமை. அதுக்கடுத்து தகவல் பெறும் உரிமை. ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதனை பற்றிய முழு தகவலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, பொட்டல பொருட்களில் என்னென்ன வெயிட்டு, என்ன ரேட்டு, என்னென்ன கலந்துருக்கு, அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்ற விவரமெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஐஎஸ்ஐ மார்க்கு, எஃப்எஸ்எஸ்ஏ மார்க்கு, அக் மார்க்கு இதெல்லாம் போட்டிருக்கணும். உணவுப் பொருள்னால் அக் மார்க்கு, எஃப்எஸ்எஸ்ஏயையும் உணவுப் பொருளுக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மார்க் உள்ள பொருள்கள் தான் நம்ம வாங்கணும். இதுதான் தகவல் பெறும் உரிமை. அடுத்து தேர்ந்தெடுக்கும் உரிமை. நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதைத்தான் நம்ம வாங்கணும். நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய, கடைக்காரர் சொல்கிறாரு, அடுத்தவங்க சொல்கிறாங்க, அதுக்காண்டி நம்ம வாங்கணும்னு சொல்லி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ந்தெடுக்கும் உரிமை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னோம்னா, வார சந்தைக்கெலாம் போகிறோம், காய்கறி மார்க்கெட் நிறைய இருக்குது. போனோன்னு ஒரு அம்மாட்ட தான் வாங்குகிறோமா நம்ம காய்கறி? இல்லையா? இந்த இதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். போய் கடைசி வரைக்கும் போய் எங்கே இருக்குது நல்ல காய், எங்கே விலை குறைவாக இருக்குது, எந்த அக்காட்டை போய் வாங்கினோம்னா எடை கரெக்டாக போடுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தானே வாங்குகிறோம். இது நம்ம தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு உரிமையை கொடுக்குறது தான் இந்த சட்டம், தேர்ந்தெடுக்கும் உரிமை. அப்புறம் அப்படி தேர்ந்தெடுத்து வாங்கினதுலேயும் குறைகள் ஏற்பட்டால் அந்த குறைகளை கேட்பதற்கான ஒரு உரிமையையும் இந்த சட்டம் கொடுக்குது. அதுதான் கேட்பதற்கான உரிமை. சரிங்களா? கேட்டால் மட்டும் பத்தாது, அந்த குறைகளை தீர்த்து வைக்கணும்ல, அதுக்கான ஒரு நீதிமன்றங்கள் இருக்கணும். அந்த நீதிமன்றத்தில் அந்த குறைகளை முறையிடணும், அந்த குறைகளை விசாரித்து அதற்கான நிவாரணம் நமக்கு கொடுக்கணும். அதுதான் 5வது உரிமை, குறை தீர்க்கும் உரிமை. ஒரு கோர்ட்டில் போய் நம்ம குறைகளை சொல்லி அதற்கான நிவாரணம் பெறுறது தான் குறை தீர்க்கும் உரிமை. கடைசியாக நுகர்வோர் கல்விக்கான உரிமை. நுகர்வோர் கல்வி எப்படின்னா, இதுதான் நுகர்வோர் கல்வி. நான் நுகர்வோர் பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தெரிஞ்சது பத்தாதுன்னு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு உறவினர்கிட்ட சொல்லுவீங்க, பழகினவங்ககிட்டலாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் பரவலாக்கிறோம் இல்லையா, அதுதான் நுகர்வோர் கல்வி. இது மாதிரியான 6 உரிமைகளை நமக்கு இந்த நுகர்வோர் சட்டம் கொடுத்துருக்கிறது. சரிங்களா? இதே மாதிரி இந்த குறைகளை, எந்த ஒரு பொருள் வாங்கி எந்த குறைகளை பார்த்தோம் அப்படின்னம்னா உடனடியாக 2 வருஷத்துக்குள்ளே அந்த குறைகளை சுட்டி காட்டி நம்ம நீதிமன்றத்தில் கேஸ் போடணும். கேஸ் போட்டோம்னா நமக்கு கேஸுக்குள்ளே நமக்கு நிவாரணம் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த நுகர்வோர் கேஸில் போட முடியாது. சரிங்களா? 2 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்டு அதுக்கான நிவாரணம் வாங்கணும். அதே மாதிரி நுகர்வோர் கேஸுகளை அந்த நீதிமன்றத்தில் 3 மாதங்களுக்குள் அல்லது 4 மாதங்களுக்குள் நம்ம நிவாரணம் கிடைக்கும். அதில் 4 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. சிவில் கோர்ட்டில் போட்டிங்க அப்படின்னிங்கன்னா வருஷ கணக்கில் மாத கணக்கில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நுகர்வோர் கோர்ட்டில் போட்டோம் அப்படின்னா 3 அல்லது 4 மாதங்களுக்குள் உங்களுக்கு தீர்ப்பு கிடச்சிடும். இதுதான் இந்த நுகர்வோர் சட்டத்தில் ஒரு விசேஷத்தன்மை. இந்த சில கேசஸ் எல்லாம் இப்போ நுகர்வோர் கேசஸே இழுத்துக்கிட்டே போகுது. அந்த போகிறதுனால இப்போதைக்கு
2019 ஒரு சட்டம் திருத்த சட்டம் போட்டிருக்காங்க. அந்த திருத்த சட்டத்தில் சமரச மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சமரச மையம் மூலமாக ஒரு நடுவர் இருப்பாங்க. அந்த நடுவர்கிட்ட கொடுத்து அந்த பார்ட்டியும் கூப்பிட்டு வந்து கன்சூமரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கான நஷ்டஈடை வாங்கிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அளவு ஒரு சமரச மையமும் 2019 ஆக்ட் பிரகாரம் நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லேட் ஆகாமல் நம்ம குயிக்காக முடிச்சுக்கிறணும் அப்படின்னா, இல்லைன்னா கேஸ் போட்டு அதை கடைசி வரைக்கும் என்ன இருக்கோ பார்ப்போம், ஜட்ஜே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம அதை ப்ரொலாங் பண்ணிட்டு போகலாம். இது மாதிரியான விசேஷமான உரிமைகள் இதில் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னது நிவாரணம் என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா, ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கான முழு விலையும் நமக்கு திருப்பி கிடைக்கும் நமக்கு, அல்லது அந்த பொருளையே நமக்கு புதுசாக கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம வழக்கு போட்ட செலவுக்காக பணம் கொடுப்பாங்க. இந்த மன உளைச்சலுக்கான நஷ்ட ஈடையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த இது நிவாரணம் கிடைக்கிறது 3 வகையாக நமக்கு கிடைக்கும். சரி, இந்த குறைதீர் ஆணையம் கோர்ட்டு சொன்னோம் இல்லையா, குறைதீர் ஆணையம் அப்படி எத்தனை இருக்குது அப்படின்னா 3 அடுக்காக இருக்குது சார். அதாவது இந்த குறைதீர் ஆணையம் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் 3 அடுக்காக இருக்குது. மாவட்ட அளவுனா நம்ம மாவட்ட மதுரையில் இருக்கோம் இல்லையா, மாவட்ட கோர்ட்டில் அந்த நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. அதில் 50 லட்சம் வரைக்கும் 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் நுகர்வோர் கேஸ் அங்கே போட்டுக்கலாம் மதுரை மாவட்ட கோர்ட்டில். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட கோர்ட்லேயும் போடலாம். மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் 50 லட்சத்துக்கு மேலே 2 கோடி வரைக்கும் நஷ்டஈடு வாங்கணும்னா மாநில அளவு கோர்ட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து 2 கோடிக்கு மேலே தேசிய நுகர்வோர் கோர்ட்டில் டெல்லியில் இருக்க கோர்ட்டில் போட்டு நம்ம கேஸ் போட்டு நிவாரணம் வாங்கலாம். இந்த 3 அடுக்கில் நம்ம எந்த அளவுக்கு எது வாங்கணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். நுகர்வோர் கோர்ட்டுன்னு சொல்கிறேன். இதில் இப்போ ரீசெண்டாக சொல்கிறது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். மன்றம் இருந்தது சார் சொன்ன மாதிரி 1986 ஆக்ட் பிரகாரம் குறைதீர் மன்றம் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ 2019க்கு அப்புறம் ஆணையம்னு வச்சுட்டாங்க. கோர்ட்டு கொண்டு ஆணையம்னு வச்சுட்டாங்க. இந்த கோர்ட்டில் இந்த ஆணையத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, மாவட்ட ஆணையத்தில் ஒரு மாவட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார். அவர் தான் தலைவராக இருப்பார். ஒரு மாவட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி. 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது யார் அப்படின்னா பப்ளிக் தான் 2 பேருமே. ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு சமூக சேவையில் நாட்டம் கொண்ட 2 பேர் மெம்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு தலைவராக ஒரு ஜட்ஜ் இருப்பார், மாவட்ட ஜட்ஜ் இருப்பார். இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து உட்காந்து விசாரிப்பாங்க. அந்த இதை ஃபைலை தான் பார்ப்பாங்க. நம்ம நேரடியாக போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே விசாரித்து நமக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இந்த கோர்ட்டு ஆஃபீஸ் மாதிரி தான் நடக்கும். கோர்ட்டு மாதிரி அங்கி மாதிரி போட்டு உட்காந்து அந்த ஐயா அதுன்னு சொல்லிட்டா என்ன ஆனர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், அதெல்லாம் இது இல்லாமல் ஒரு அஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆணையமாக அமைஞ்சிருக்கு. மாவட்ட இதில் இருக்குது. மாநில அளவில் இருக்கிறதுனா நம்ம ஹைகோர்ட்லாம் இருக்கிறதுனால மாவட்ட கோர்ட்லேயே இந்த மாநில ஆணையமும் இதில் இருக்குது. மாநில ஆணையத்துக்கு 2 கோடி வரைக்கும் உள்ள நஷ்டஈடுக்கு நம்ம இங்கே போட்டுக்கலாம். தேசிய அளவுக்கு போகும்போது தான் டெல்லிக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இந்த மாநில அளவிலையும் 3 பேர் இருக்காங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றவர், அப்புறம் 2 பேர் இருக்காங்க. தேசிய அளவுக்கு போகும்போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, அப்புறம் 3 பேர் இருப்பாங்க. 3 பேரில் 2 ஆண்கள் 1 பெண். எல்லா கோர்ட்லேயுமே பெண் ஒருத்தர் இருக்கணுன்றது கட்டாயம். அதனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து அவங்கள உட்கார வைப்பாங்க. இது 3 வகையான கோர்ட்டு. இந்த 3 வகையான கோர்ட்டுகளையும் உங்களுக்கு திருப்தி இல்லை, இந்த இது சொன்னது
இல்லை எனக்கு இன்னும் கூட நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போடுறதுக்கும் உங்களுக்கு பவர் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கெல்லாம் போய் ஜெயிச்ச வரலாறுலாம் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இந்த மாதிரி இருக்கிறது தான் நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள். எத்தனை வகை? 3 வகை: மாவட்டம், மாநிலம், தேசியம். என்ன இதுதான். அதுக்கு மேலே அனைத்து இதுவும் போடணும்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது பண்ணிடலாம். இதுதான் நம்ம நுகர்வோர் நீதிமன்ற ஆணையங்கள். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நுகர்வோர் நான் யாருன்னு பார்த்துட்டோமா? நுகர்வோர் யார்? நுகர்வோர் வரலாறு, சட்ட வரலாறு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நுகர்வோர் உரிமைகள் எத்தனை இருக்குது? 6 உரிமைகள் இருக்குது. அப்புறம் நுகர்வோர் பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துல இருக்கும் அதையும் பார்த்தோமா? சினிமா தேட்டரில் இருக்கும், இபியில் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும் இல்லையா? இதில் அதே மாதிரி நுகர்வோர் கடமைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுகெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்ற செய்திகள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கேன். இருக்குல்ல சொல்லியிருக்கேன். மருத்துவத்துறையும் சொல்லியிருக்கேன். அதுக்காக கேஸெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. சும்மா பேசிக்கிட்டே போக முடியாது இல்லையா? அதை கேஸ் போட்டு ஜெயிச்சவங்களுடைய வரலாறு சொன்னால் தானே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு நுகர்வோர், நம்மளை மாதிரி வாடிக்கையாளர் ஒரு நுகர்வோர் எலக்ட்ரிக் ஜாமான் வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி போயிருக்காரு. போய் வாங்கிட்டு வந்துட்டார். 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டார். வீட்டில் வந்து பார்த்தா 5100 ரூபா போட்டு பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் ஆக்சுவலாக டோட்டல் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா 5000 ரூபா தான் ஆச்சு. ₹1 அதிகமாக வாங்கிட்டாருங்க. நம்ம என்ன செய்வோம்? போய் அதை ₹1 10 ரூபாய்க்கே மதிப்பு இல்லை இன்றைக்கி, ₹1 போய் கேட்குறதா அப்படின்னு நினப்போம் இல்லையா? அந்த கன்சியூமர் விடலை, அந்த நுகர்வோர் விடலை. போய் கடையில் கேட்டிருக்காரு, ₹1 கூட வாங்கிட்டீங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போனாச்சும் அந்த கடைக்காரன் கொடுத்துருக்கானாம்மா? போங்க, அதெல்லாம் போனால் நேற்று சேல்ஸ் எல்லாம் நேற்றே முதலாளி வாங்கிட்டு போயிட்டார், என் பையில் இருந்தால் நான் உங்களுக்கு ₹1 கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்லி விட்டுட்டான். அப்புறம் போய் வீட்டில் போய் அவர் அதை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கார் கடைக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி நீங்கள் ₹1 கூட வாங்கிட்டேன், இந்த தேதியில் இந்த பில்லு பிரகாரம் நான் ஜாமான் வாங்கினேன், ₹1 கூட வாங்கிட்டேன், நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் வாங்கி பேசாமல் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் விடலை, சரி கோர்ட்டில் போட்டுருவோம், கன்சியூமர் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்ன தீர்ப்பு வாங்கியிருக்கார் தெரியுதா? அதிகமாக எவ்வளோ வாங்கினார்? ₹1. அந்த ₹1 ரிட்டர்ன் போட சொல்லி ஆர்டர் போட்டாங்க. 1000 ரூபா வழக்கு செலவுக்கு போட்டாங்க. 5000 ரூபா அவர் மன உளைச்சலுக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காரு? 6100 ரூபா அவர் வாங்கியிருக்காரு. ₹1 தானேன்னு சொல்லி போயிருந்தாருன்னா அவர் 6000 ரூபா வாங்குவாரா? வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்லையா? அவர் தெளிவான நுகர்வோராக இருந்திருக்காரு, வாங்கிட்டார். இன்னொரு கேஸு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு, பெண் ஒருத்தவங்க போயிருக்காங்க பஸ் ஏறுறதுக்கு, இயற்கை உபாதை ஆகிருக்கு. அவங்க போய் அங்கே பாத்ரூம் இது இப்போ பூரா எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாங்களே, காசு கொடுத்தா தானே போக முடியும். ₹5 போட்டிருக்காங்க. அதாவது சிறுநீர் கழிக்க ₹1, மழை ஜலம் கழிக்க ₹5 போட்டிருக்காங்க. நான் சிறுநீர் தாப்பா கழிக்க போகிறேன், ₹1 வாங்கிக்கேன்னா அவன் கட்டாயப்படுத்தி ₹5 வாங்கிட்டான். ₹5 வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மன உளைச்சலாகி சரி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ₹4 திருப்பி வாங்கணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அந்த அம்மா கேஸ் போட்டு அந்த இது கேஸுக்கு தீர்ப்பானது எவ்வளோ தெரியுமா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்தாங்க? எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கினா? ₹1 வாங்குறதுக்கு ₹5 வாங்கிக்காயா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்கான்? ₹4 வாங்கியிருக்கான். அந்த ₹4 திருப்பி கொடுக்கணும். ₹10,000 வழக்கு செலவு கொடுக்கணும்.
20,000 மன உளைச்சலுக்கு கொடுக்கணும். 30,004 ரிட்டர்ன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பொய்னா இதில் இருக்குது, பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது. இதிலேருந்து தான் எடுத்து நோட் பண்ணி எழுதியிருக்கேன். 4 ரூபா தான் சொல்லி அப்படி அந்த அம்மா விட்டுட்டு போயிருந்தா உங்களை மாதிரி ஒரு பெண்மணி வீரமாக அவங்க செயல்பட்டு அந்த 4 ரூபாயை எவ்வளோ நஷ்ட ஈடோடு வாங்கிக்கோங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். ரசீது கொடுக்க மாட்டாங்க. அவங்க போய் நேரே பார்ப்பாங்க. மெம்பர்ஸு ஜட்ஜெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மெம்பர்லாம் அந்த ஏரியா விசிட் பண்ணி பக்கத்துல எல்லாம் கேட்டுக்குருவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு தான் அது பண்ணுவாங்க, இது பண்ணி செய்வாங்க. 100 குறையை அவ்வளோ லேசாக விட மாட்டாங்க. அதில் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்செல்லாம் செய்வாங்க. நம்ம என்ன தம்பி அது நம்ம கேட்கலாம். ஹைஜீனிக்காக இருக்கணும், அதுதான் நம்ம. அது சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, எத்தனை பேர் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? சினிமா தேட்டருக்கு போய் ஹைஜீனிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மோசமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சுட்டி காமிக்கணும். உடனே இந்த டிக்கெட்டை வச்சு இந்த மாதிரி பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்தது, இதனால் எனக்கு மருத்துவ செலவாயிருச்சு, நான் அதுக்கு போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கில் பாத்ரூம் இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம், குடிநீர் இருக்கணும், மினரல் வாட்டர் கொடுக்கணுங்க பெட்ரோல் பங்க்கில். பாத்ரூம் க்ளீன் பாத்ரூம் இருக்கணும். ஆமாம், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பெட்ரோல் சார்ஜ் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குகிறாங்க நம்மகிட்ட, அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. இது அதே மாதிரி ஆமாம். எப்படி வாங்கின தீர்ப்பு பண்ணி அவங்க செக் போட்டே கொடுத்துருவாங்க சார். செக் போட்டே கொடுத்துருவாங்க சார். கோர்ட்டு தீர்ப்பு சார் இது. ஆமாம், அவங்க கோர்ட்டு கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க பேர்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க போட்ட கேஸ் ஆமாம் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆமாம். இங்கே நம்ம மதுரை மாநகராட்சி கமிஷனரேட்டு மேலே ஒரு கேஸ் போட்டு அது ஒரு நெஸ்டீடு வாங்கிக்காங்க. எந்த மாதிரி கேஸ் தெரியுமா உங்களுக்கு? தெருவிளக்கு எரியாமல் நான் காரில் போனேன், அந்த டிவைடர் இருக்கு இல்லையா, டிவைடரில் மோதி என் காரு இதாக போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, நீ இந்த தெருவிளக்கு இல்லாதனால அது போச்சு, அது உன்னுடைய கார்பரேஷனுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கார் ஒருத்தர். எவ்வளோ தெரியுமா? 1,05,000 வாங்கியிருக்கார். இந்த பக்கத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இது நடந்தது. அங்கனுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல லைட் இல்லாமல் இருந்திருக்கு, அதில் போட்டு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை விசாரித்து அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்லாம் நம்ம நினைப்போம், ஆனால் போட்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டே அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் குடிநீர் கனெக்ஷனுக்காண்டி பணம் கட்டியிருக்காரு, கொடுத்த நேரத்தில் அவங்க குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கலை. அதை கண்டித்து நீ உடனே அவங்களுக்கு குடிநீர் இது கனெக்ஷன் கொடுக்கணும், இந்த இவ்வளோ நஷ்ட ஈடெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியெல்லாம் தீர்ப்பு பண்ணியிருக்காங்க நுகர்வோர் மன்றத்தில். அதை அவங்க அதையும் கண்டுக்காமல் விட்டுட்டுதுன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்குங்க அப்படின்ட்டாங்க. அப்புறமேல அவர் இது பண்ணாங்க, அதை செய்கிறாங்க. இந்த மாதிரியான இது இருக்குது. அதே மாதிரி நாமக்கல் டவுன் பஸ்ஸில் ஒருத்தர் பஸ்ஸில் குறைபாடு வரும்னு சொன்னேன் இல்லையா, அதில் 16 ரூபா டிக்கெட்டுக்கு 17 ரூபா வாங்கி டிக்கெட்டை கழித்து கொடுத்துட்டாரு. 1 ரூபா தர கேட்டதுக்கு தர மாட்டேன்ட்டார். அவர் அதை அந்த குறையை சுட்டி காட்டி அந்த 1 ரூபாயும் வாங்கி 2,000 ரூபா வழக்கு செலவு, 5,000 ரூபா மன உளைச்சலுக்கான இழப்பீடுன்னு சொல்லி அவர் வாங்கியிருக்கார். அதே மாதிரி வங்கியில் சேவைப்பாடில் குறைபாடு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். வங்கியில் என்னென்னா ஒருத்தர் விளாச்சேரியில் பக்கத்தில் இருக்க ஒரு பேங்க்கில் நேஷனலைஸ் பேங்கில் அப்பாவும் மகளும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி பணம் போட்டு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க
ஒரு நாள் மக போய் எனக்கு இருக்க பணத்தை எஃப்டியில் போட்டு கொடுங்கனவும் அந்த அம்மா 1,00,000 போடுங்கன்னா 80,000 அம்மா இருக்குது உங்கள் பேரில் 1,00,000 இல்லைன்னு எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க 20,000 அப்படின்னு சொல்லி போட்டு 1,00,000க்கு வாங்கிட்டு வந்துடுச்சு எப்படி. இவருடைய அனுமதி இல்லாமல் அந்த அம்மா போட்டு வாங்கிட்டு வந்துடுச்சு. இந்த மேனேஜர் கூட என்ன செஞ்சுருக்கணும், உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா வந்து கையெழுத்து போட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லாமல் அவர் மாற்றிட்டார். அதனால் அந்த குறைபாட்டுக்காக அதை சுட்டி காட்டி என்னுடைய கையெழுத்து இல்லாமல் என் மகளாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 20,000 ரூபாயும் அவர் திருப்பி வாங்கியிருக்காரு. 2,000 ரூபா வழக்கு செலவுக்கு வாங்கியிருக்காரு. 10,000 ரூபா மன உளைச்சலுக்கு வாங்கியிருக்காரு. இதுவெல்லாம் கேஸ் நடந்து இது பண்ணது. அதே மாதிரி கன்னியாகுமரியில் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட குறைபாடு எல்லாம் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ண போவாங்க இல்லையா ஆஸ்பத்திரிக்கு. அப்போ போகும்போது ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தை இருக்குது, 3வது 2 குழந்தை இருந்தோடனே கருத்தடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 3 மாதத்துலேயே பழையபடிக்கு கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. நான் கருத்தடை பண்ண சொன்னோடனே நீங்கள் கர்ப்பம் தரிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த சுரையை சுட்டி காட்டி அந்த ஆஸ்பத்திரி மேலே கேஸ் போட்டு அதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா, அந்த குழந்தையோடைய 21 வயது வரையும் ஆகுறது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1,20,000 ரூபா அவங்க அந்த டாக்டர் கட்டணும். 21 வயது வரைக்கும் 1,20,000 ரூபா அவர் கட்டணும். ஏன்னு கேட்டால் இது அன்வான்ட் சைல்டு தானே, அந்த அம்மாவுக்கு தேவையில்லைன்னு தான் அது போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதை மீறி பிறந்திருக்கு அப்படின்னும் போது நிறையா இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. இது ஒரு இது. இந்த கோரிப்பாளையத்தில் பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை அந்த நம்ம பெரிய ஆஸ்பத்திரியிலே நடந்திருக்குது. இடுக்கியை வச்சு உள்ளே வச்சு தைச்சிட்டாங்க. ஆப்ரேஷனுக்குள்ளே இடுக்கி இருக்கும் இல்லையா, அதை வச்சு மறந்து தட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வயிறு வலிக்குது என்னான்னு போய் பார்த்து இது போகும்போது எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது இடுக்கி இருந்திருக்கு. அப்புறம் அந்த குறையை சுட்டி காமிச்சு அவங்க கேஸ் போட்டு இப்போ இருக்க இந்த அம்மா கலெக்டர் இருக்காங்களே இந்த சங்கீதா பேர்லே தான் இது பண்ணி போட்டு அவங்க காரெல்லாம் ஜப்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜப்தி பண்ண வச்சுருக்காங்க. இது இப்போ நடந்த ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல நடந்த கேஸு. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலில் டைனிங் டேபிள் செய்ய சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டைனிங் டேபிள் சரியாக செய்யலை. அந்த குறையை சுட்டி காட்டி அவர் சரியாக செய்யாதனால அவங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் இதே மீனாட்சி அம்மன் கோவிலும் அந்த ஃபர்னிச்சர் கடை மேலே கேஸ் போட்டு அவங்களும் நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன 33 மேஜையும் புதுசாக செஞ்சு கொடுக்கணும், 1,00,000 ரூபா இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கன்சியூமர் கேஸு எடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓரளவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி நல்ல ஒரு கன்சியூமராக வரணும்னு வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.